Hi buddies, welcome to my channel. இன்னைக்கு நாம vivo V20 ஒரு unboxing மற்றும் இதோட full review இந்த வீடியோல டீடைலா பார்க்கலாம். Let's move on to the video. பாக்ஸ் பாத்தீங்கன்னா வந்து நல்லா பளபளன்னு கொடுத்திருக்காங்க. இங்க வந்து V20 ன்ற ஒரு பிராண்டிங் கொடுத்திருக்காங்க. மேலே வந்து vivo ன்னு கொடுத்திருக்காங்க. அப்புறம் இந்த சைடுல பாத்தீங்கன்னா வந்து vivo made in India அப்படினு கொடுத்திருக்காங்க. கீழ பாத்தீங்கன்னா வந்து V20 ன்னு கொடுத்திருக்காங்க. அப்படியே இந்த பாக்ஸ்ல பின்னாடி பாத்தீங்கன்னா இதோட மெயினான ஸ்பெக் டீடைல்ஸ்லாம் கொடுத்திருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து 44 மெகாபிக்சல் ஐ ஆட்டோ ஃபோக்கஸ் கொடுத்திருக்காங்க. அப்புறம் வந்து அல்ட்ரா ஸ்லீக் டிசைன் கொடுத்திருக்காங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா வந்து 64 நைட் மெகாபிக்சல் கேமரான்னு கொடுத்திருக்காங்க. அது கீழ வந்து சார் வேல்யூ, பிரைசிங், அப்புறம் லொட்டு லோஸ்க்கு எல்லாம் சின்ன நிறைய கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நம்ம டைரக்டா வந்து போனை அன்பாக்ஸ் பண்ணிடுவோம். போன் பாக்ஸ் ஓபன் பண்ணுவோம். ரொம்ப டைட்டா இருக்கு பாக்ஸ். நெக்ஸ்ட் வந்து உள்ள வந்து ஒரு சின்ன ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ள பாத்தீங்கன்னா வந்து ஒரு சிலிக்கான் கேஸ் இருக்கு. அப்புறம் வந்து ஒரு குவிக் ஸ்டார்ட் கைட்ஸ், அப்புறம் வந்து மேனுவல் சிம் எக்ஜெக்டர் டூல் ஒன்று இருக்கு. இதெல்லாம் வந்து ஓரமா எடுத்து வச்சிருவோம். எல்லா ஃபோன் கொடுக்குற மாதிரி தான் யூஸ்வலாக இதெல்லாம் கொடுத்துருவாங்க. அப்புறம் வந்து இப்போ வந்து உள்ள வந்து ஃபோன் இருக்கு. ஃபோன் உண்மையிலே சூப்பராக இருக்கு டிசைனு. இப்போ வந்து இந்த ஃபோனை வந்து ஆன் பண்ணிட்டு ஓரமாக வச்சுட்டு வேற என்னெல்லாம் பாக்ஸ் உள்ள இருக்குன்னு பார்ப்போம். ஒரு இது கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து சார்ஜர் கொடுத்துருக்காங்க. இது வந்து 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங்கு. இது வந்து ஊக் ஃபிளாஷ் சார்ஜர்னு சொல்லுவாங்க. இதில் சைடு வச்சிடலாம். அப்புறம் வந்து ஒரு வந்து டைப் சி கேபிள் இருக்கு, சார்ஜ் பண்ணுறதுக்கு தேவைப்படாது. அப்புறம் வந்து ஒரு இயர்ஃபோனும் பாக்ஸில் கொடுத்துருவாங்க. அவ்வளோதான் இந்த பாக்ஸில் இருக்குது. எப்பயும் எல்லாரும் மாதிரி இருந்தால் இவங்களுக்கு கொடுத்துருவாங்க பாக்ஸில். அவ்வளோதான். இப்போ இந்த ஃபோனோட ஃபுல் ரிவ்யூவை டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஃபோனோட ரிட்டன் டிசைன்லேருந்து ஆரம்பிப்போம். ஃபோனோட டிசைன் எடுத்தீங்கன்னா வந்து பின்னாடி வந்து ஒரு மேட் கிளாஸ் ஃபினிஷில் தான் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து கேமரா ஹவுசிங் இருக்குது. இங்கே வந்து ஒரு எல்இடி ஃப்ளாஷ் லைட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து இந்த பாட்டம்ல பாத்தீங்கன்னா வந்து ஒரு டைப் சி போர்ட் இருக்கு. அப்புறம் வந்து ஒரு செகண்டரி நாய்ஸ் கேன்சல் மைக் இருக்கு. அப்புறம் வந்து ஒரு ஸ்பீக்கர் கிரில் இருக்கு. ஒரு 3.5mm ஜாக் ஒன்று கொடுத்துருக்காங்க. ரைட் சைட் பாத்தீங்கன்னா வந்து ஒரு வந்து பவர் பட்டன் இருக்கு. அப்புறம் வந்து வால்யூம் ராக்கர் கீ கொடுத்துருக்காங்க. அப்படியே இந்த லெஃப்ட் சைட்ல பாத்தீங்கன்னா வந்து சிம் எக்ஜெக்டர் அந்த ஒரு ஹோல் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து சிம் கார்டு போட்ட ட்ரே இருக்கு. இந்த ட்ரேல பாத்தீங்கன்னா டெடிகேட்டட் ட்ரே தான் கொடுத்துருக்காங்க. இந்த போனை வந்து கிட்டத்தட்ட வந்து நான் வந்து 1 மாசமா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த போனோட மெயின் ஸ்பெக் பாத்தீங்கன்னா வந்து கேமரா தான் வேற லெவல்ல இருக்கு. இந்த பேக் கேமரா பாத்தீங்கன்னா வந்து 64 மெகாபிக்சல் மெயின் கேமரா கொடுத்துருக்காங்க. சாம்சங் சென்சார் தான். அதுவே வந்து தரமா போட்டோ வீடியோ போட்டோ எல்லாம் நான் சூப்பரா எடுக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பின்னாடி வந்து 8 மெகாபிக்சல் ஒரு அல்ட்ரா வைட் கேமரா இருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து 2 மெகாபிக்சலுக்கான ஒரு டெப்த் கேமரா கொடுத்துருக்காங்க. இது எது கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. அப்புறம் வந்து ஒரு ஃபிளாஷ் லைட் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் கேமரா பாத்தீங்கன்னா செல்ஃபின்னு பாத்தீங்கன்னா வந்து 44 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. ரொம்பவே சூப்பரா இருக்கு. இந்த போனோட மெயின் பிரைஸ் செல்லிங் பாயிண்டே வந்து இந்த கேமரா தான். அது மாதிரி சூப்பர் நானே இந்த கேமரா வந்து மெய் மருந்து போயிட்டு என்னடா அது இவ்வளோ ஒரு 25,000 பட்ஜெட்ல வந்து கேமரா இவ்வளோ சூப்பரா இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இந்த ஃப்ரண்ட்ல வந்து டிஸ்பிளே பாத்தீங்கன்னா வந்து சூப்பர் AMOLED ஃபுல் HD பிளஸ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இது வந்து 6.4 இன்ச்க்கான ஒரு டிஸ்பிளே. இது வந்து AMOLED டிஸ்பிளேனால வந்து இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் தான் கொடுத்துருக்காங்க. பாத்தீங்கன்னா வந்து நீங்களே பார்க்கலாம் ரொம்ப ஸ்பீடாவே அன்லாக் ஆகுது. ஃபேஸ் அன்லாக்கும் பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப சூப்பராகவே அன்லாக் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து இந்த போன் வந்து கால் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா வந்து கால் குவாலிட்டி வந்து ரொம்ப நல்லாவே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த போனோட ப்ராசஸர்னு பாத்தீங்கன்னா வந்து ஸ்னாப்டிராகன் 730 ப்ராசஸர் வந்து ஆக்சுவலி வந்து இது வந்து 2020-21 மாடல் வந்து ஸ்னாப்டிராகன் 730 கொடுத்துருக்காங்க ப்ராசஸர். ஸோ இந்த ப்ராசஸர் நல்லா வந்து கேமிங்லாம் வந்து ரொம்ப நல்லாவே சூப்பராகவே விளையாட முடியுது. நல்லா ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க. ஓஎஸ்ன்னு பாத்தீங்கன்னா வந்து ஃபன்டச் OS 11 பேஸ்ட் ஆன் Android 11 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த போனோட வந்து ஹெட்ஃபோன் ஜாக்கோட ஆடியோ குவாலிட்டி வந்து நல்லா சூப்பராகவே இருக்கு. ஸ்பீக்கர் குவாலிட்டியும் வந்து எந்த குறைய சொல்லிக்கிற மாதிரி இல்லை. பேட்டரி கெப்பாசிட்டி பாத்தீங்கன்னா வந்து 4000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. டைப் சி போர்ட் தான் கொடுத்துருக்காங்க. இந்த போனோட சார்ஜ் சப்போர்ட்டிங் பாத்தீங்கன்னா வந்து 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அதனால ஃபாஸ்ட் சார்ஜ் எடுத்து பாத்தீங்கன்னா வந்து 1 மணி நேரத்துக்குள்ளேயே நல்லா ஃபுல் சார்ஜ் ஆயிடுது. ஆனா சார்ஜ் ஆயிட்டு பாத்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு நாள் யூஸ் பண்ணலாங்க. பேட்டரி லைஃப் ரொம்ப ஓவர்னு சொல்லிக்கிற மாதிரி இல்ல, ஓகேன்னு சொல்லலாம் பேட்டரி லைஃப் பொறுத்தோ நல்லா. அதனால வந்து கேம் ஆடும்போது வந்து ஹீட்டிங் இஷ்யூ சுத்தமா இல்லை. ஆனா வந்து
4Kல மட்டும் நீங்க வந்து நான் ஸ்டாப்பா வீடியோ எடுத்தீங்கன்னா வந்து லைட்டா வந்து மேல ஹீட் ஆகும். அது மட்டும் தான் ப்ராப்ளம். மத்தபடி எந்த ப்ராப்ளமும் இந்த போன்ல இல்ல. நெக்ஸ்ட் வந்து இதோட ஸ்டோரேஜ் பாத்தீங்கன்னா வந்து 128GB ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜ் வந்து UFS 2.1 தான், நல்ல ஸ்பீடாவே இருக்கு. ரீடிங் ரைட்டிங் ஸ்பீட்லாம் வந்து நல்லாவே இருக்கு. ரேம் பாத்தீங்கன்னா வந்து 8GB ரேம். அந்த 8GB ரேமுக்கான வந்து ஒர்த் போன் தாங்க இது. நல்லா ஸ்மூத்தா இருக்கு. போனோட டிஸ்பிளே வந்து நல்லா ஸ்லீக்கா இருக்கு. அது மாதிரி இல்லாம டிஸ்பிளே பாத்தீங்கன்னா வந்து AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. AMOLED டிஸ்பிளேனால வந்து வீடியோ குவாலிட்டி நல்லா வந்து சூப்பராகவே இருக்கு. வீடியோ பார்க்கும்போது எந்த ஒரு குறையும் எனக்கு தெரியல. இந்த போனோட மெயின் பிரைசிங் செல்லிங் பாயிண்ட் வந்து கேமரா, நெக்ஸ்ட் வந்து பாடி டிசைன் தான். ஏன்னா வந்து இது ரொம்ப வெயிட்லெஸ்ஸா இருக்குங்க. ஏன்னா வந்து உள்ள வந்து வெறும் 4000 mAh பேட்டரி தான் கொடுத்துருக்காங்க. வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் ரொம்ப சூப்பரா இருக்கு. ரொம்ப ஒன் ஹேண்ட்ல யூஸ் பண்றதுக்குலாம் வந்து ரொம்ப ஒரு வசதியா இருக்கு. மொத்தம் வந்து 3 கலர் வேரியன்ட்ல அவைலபிளா இருக்கு. ஒன்னு வந்து ஒயிட், இன்னொன்னு வந்து ஒரு சன்செட் மில்லட் ஜிகு ஜிகுன்னு ஒரு கலர் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து ஒரு பிளாக் கலர்ல அவைலபிளா இருக்கு. எனக்கு பொறுத்தவரை இந்த ஒயிட் கலர் ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஓவராலா பாத்தீங்கன்னா வந்து இந்த போனோட பாசிட்டிவ்னு பாத்தீங்கன்னா வந்து கேமராங்க நல்லா பக்காவா இருக்கு. நெக்ஸ்ட் வந்து டிசைன், வெயிட் அண்ட் டிசைன் நல்லா சூப்பரா இருக்கு. பர்ஃபார்மன்ஸ் எந்த குறை சொல்லிக்கிற மாதிரியும் இல்ல. இந்த போனோட பிரைஸுக்கு வந்து நல்ல ஒரு வர்த்தியான போன் தாங்க எனக்கு தெரிஞ்ச பொறுத்தளவு. யாருக்கெல்லாம் இந்த கேமரா யூஸ் ஆகும்னு பாத்தீங்கன்னா வந்து பிளாகருக்குலாம் நல்லா சூப்பரா ஹெல்ப் ஆகும். ஏன்னா வந்து இதுல வந்து ஃப்ரண்ட் அண்ட் பிக்சர் மோட்ல வந்து நல்லா சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. வீடியோ வந்து அட்டகாசமா இருக்கு குவாலிட்டி. மெயினா வந்து யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறவங்க இந்த போனை தாராளமா வாங்கிக்கலாம். இந்த 25,000 பிரைஸ் பாயிண்ட்டுக்கு ரொம்ப ஒரு வர்த்தியான போனு. அவ்வளவுதான் guys இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வந்து லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம GK டெக்னாலஜி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம்.